அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து பொன்னாங்கண்ணி. அதாவது கிராமத்தில் கொடுப்பை என்று அழைக்கப்படும் பொன்னாங்கண்ணி கீரை. இதுதான் ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி கீரை. இதுதான் மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது. இதுதான் கண்ணுக்கு ஒளி தரக்கூடியது. உடம்பை பொன்னிறமாக மாற்றக்கூடிய பொன்னாங்கண்ணி கீரை. இதுலேயும் 2-3 வகை வரைக்கும் இருக்குது. ஆனால் இதுதான் நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்த பொன்னாங்கண்ணி கீரை. இதை பற்றி நம்ம நிறையா மருத்துவ பற்றி பார்ப்போம். அச்சா, இது என்ன கீரை? பொன்னாங்கண்ணி கீரை. அச்சா, இது எதுக்கு நல்லது? இது வந்து கண்ணுக்கு நல்லது. இது எப்படி சாப்பிடணும்? சூப் வச்சு சாப்பிடலாம், பொரிச்சு சாப்பிடலாம். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது தலையில தேய்ச்சி குளிக்கணும். என்ன செய்ய போகிறோம்? எண்ணெய் ஊற்றி தைலம் காய்ச்ச போகிறோம். அந்த தைலத்தை என்ன செய்யணும்? தலையில தேய்ச்சி குளிக்கணும். அது எதுக்கு நல்லது? கண்ணுக்கு நல்லது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை இன்றைக்கி நிறையா பிடிங்கிருக்கோம். இதோட இதை சாறு எடுத்து இதில் அந்த பால் இருக்குது, பசும்பால் சேர்க்க போகிறோம். நம்ம எண்ணெய் வந்து சுத்தமான செக்கு எண்ணெய் தான் நம்ம ஆட்டியிருக்கோம். இப்போ 20 லிட்டர் எண்ணெய்க்கு நம்ம இதை காய்ச்சி நம்ம தைலம் காய்ச்ச போகிறோம். அதில் காய்ச்சும் போது நம்ம என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு விரிவாக நம்ம பார்ப்போம். இந்த காய்ச்சதை பக்குவம் மேற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே சொல்ல போகிறோம். இந்த பொன்னாங்கண்ணி தைலம் நம்ம காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம வந்து இப்போ 20 லிட்டர் எண்ணெய்க்கு இப்போ காய்ச்சிக்கிட்டு வரோம். இது இறக்கும்போது நம்ம வெட்டிவேர், சந்தனக்கட்டை போடணும். இந்த சந்தனக்கட்டை வந்து எல்லாமே ஒரிஜினலாக போடணும். ஏன்னா நம்ம வந்து உள்ளே சாப்பிட்ற பொருளாக பயன்படுத்துகிறோம். வேறு அதிகமான சரக்கெல்லாம் நம்ம போடலை. இது வந்து நம்ம சர்வோதயாலேயே இந்த சந்தனக்கட்டையெல்லாம் கிடைக்கி நம்ம புதுசாக இழைச்சி மிக்சரில் அடித்து இதையும் 1-2 அடித்து நம்ம இறக்கும்போது நம்ம போடணும். நிறையா சரக்கு சேர்த்தா தான் நம்ம உள்ளே சாப்பிட முடியாது. இதில் வந்து சுத்தமான செக்கு, நல்லெண்ணெய், நம்ம ஒரிஜினல் பொன்னாங்கண்ணி, பசுவின் பால், வெட்டிவேர், சந்தனம் இது போடுறதுனால இந்த தைலத்தை தேய்ச்சி வாரத்துக்கு 2 தடவை நம்ம தேய்ச்சி குளிக்கணும். குளிக்கும்போது உடம்பு நல்லா குளிர்ச்சியாகி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூராமே சரியாயிரும். இதோட நம்ம உள்ளே வந்து இந்த 1 ஸ்பூன் நம்ம சுடு சோத்தில் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அதுவும் வந்து உள்ள கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி, உடம்புக்கு நல்ல தெம்பு கிடைக்கும். அதனால் அந்த முறையில் நம்ம போடுறதுனால இதில் வந்து மற்ற சரக்குகள் நிறையா நம்ம சேர்க்கலை. இது மாதிரி பொன்னாங்கண்ணியில் வந்து நம்ம நிறையா இன்னும் என்னென்ன எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து இன்னும் பார்க்க போகிறோம். இது வந்து தைலம் காய்ச்சது முறை மட்டும்தான். இது போன்ற வீடியோ நம்ம நிறையா போட போகிறோம். நம்ம சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.